கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையாக பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தின் நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. பிரியமானவர்களே, இந்த ஒரு வேத பகுதி சிமியோன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாலகனாக காணும்போது அவன் மூலமாக ஆவியானவர் திருவுளம் பற்றின தீர்க்க தரிசன வார்த்தையைத்தான் கேட்குறோம். மாத்திரமல்ல, 30வது வசனத்திலிருந்து கூட நான் பார்ப்போம் என்று சொன்னால், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பிரியமானவர்களே, 2 காரியங்கள். ஒன்று, புறஜாதிகளுக்கு ஒளி. 2வது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமை. இந்த ஒளி ஆனாலும் மகிமை ஆனாலும் எதனை குறிப்பிடுகிறது என்றால், தேவன் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை, ரட்சிப்பை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உலகம் முழுவதிலும் வெளிப்பட்டதான அவருடைய ரட்சிப்பை குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த இரட்சணியத்தை அவன் தன்னுடைய கரங்களில் ஏந்தினதும் அவன் கண்டு தீர்க்க தரிசனமாய் உரைத்ததையும் இங்கே நாம் பார்க்கிறோம். இவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எப்படியெல்லாம் வேதத்திலே சொல்லப்பட்டு நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இங்கே முதலாவது பார்க்கிறோம். புறஜாதிகளுக்கு ஒளி என்று பிரியமானவர்களே, அங்கே நாம் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6வது வசனம் மற்றும் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம். உடன்படிக்கையின் ஒளியாக ஆண்டவர் பிரியமானவர்களே கிறிஸ்து இயேசுவை ஜாதிகளுக்கு அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி, இரட்சிப்பின் ஒளி, உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய இரட்சிப்பு பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இரட்சிப்பின் ஒளியாய் இருக்கும்படி அவர் ஏற்படுத்தினார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். உடன்படிக்கையின் ஒளி. முதலாவது பார்த்தோம், ரட்சிப்பை அருளுகின்ற ஒளி. தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட செய்கிற உடன்படிக்கையின் ஒளியாக கிறிஸ்து இயேசு விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்மை இருளில் நம்மிடத்திலே அண்டாதபடிக்கு, இருள் நம்மை ஆட்கொள்ள விடாதபடிக்கு, இருளிலிருந்து நம்மை விடுவிக்கிற பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, ஜீவ ஒளி, என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை எப்படி விசுவாச கண்களினால் காண்கிறோமோ, பிரியமானவர்களே, அந்த கண்களை உடையவர்களை அவர்களுக்கு ஜீவ ஒளி உண்டாயிருக்கும். மெய்யான ஒளி அவர்களை பிரகாசிக்கும். இருள் அவர்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு பாவ இருள், சாப இருள், மரண இருள், பிசாசினுடைய ஆளுகை நிறைந்த இருள் பிரியமானவர்களே நம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவாய ரட்சிப்பின் ஒளி நம்மை பிரகாசிப்பிக்கிறதா இருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், கிரேட் லைட் என்று சொல்லப்படுகிறது. ஜீவ ஒளி, மெய்யான ஒளி, ரட்சிப்பின் ஒளி, உடன்படிக்கையின் ஒளி என்று கிறிஸ்து இயேசு நமக்கு தம்முடைய ரட்சிப்பை, மீட்பை நமக்கு கொடுக்கிறதைத்தான் இங்கே பெரிய ஒளியாக பிரியமானவர்களே நாம் கொண்டாட வேண்டிய வெளியாக சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், மகிமையான ஒளி, இதோ உன்னிடத்தில் ஒளி வருகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது
என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி நம்மை மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாய் நம்மேல் உதிக்கிறது, நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது, நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோவான் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், அது எல்லா மனுஷர்களுக்கும் ஒளியாக இருக்கிறது என்றும், அந்த ஒளியை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 23வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒளியை நான் வெளிப்படுத்துகிறவன் என்று அந்நிய ஜனங்களுக்கும் சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் ஒளியாகிய கிறிஸ்து இயேசுவாகிய ஒளியை நான் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறேனே அன்றி வேற ஒன்றையும் நான் சொல்லுகிறது இல்லை. அதைத்தான் இங்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவான், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவை, அவரையே அன்றி வேற ஒன்றையும் குறித்து நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒளியை குறித்து உலகம் முழுவதிலும் பிரியமானவர்களே நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும் பார்ப்போம் என்று சொன்னார், அவர் உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், நான் உலகத்தில் இருக்கையிலே நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று யோவான் 9ஆம் அதிகாரத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த ஒளி எப்படி நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒளி, நம்முடைய பாவங்களை, நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒளியாய் விளங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதம் 98 2 முதல் 3 வரைக்குள்ள வசனத்திலே இந்த ஒளியை, இந்த ரட்சிப்பின் ஒளியை பூமியின் கடைசி பரியந்தம் உள்ள ஜனங்கள் காண்பார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த ஒளியானது பிரியமானவர்களே, ஏசாயா 40:5 நமக்கு மகிமையை அருளக்கூடிய ஒளியாக இருக்கிறது என்றும், வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வரைக்குள்ள வசனங்களிலே இந்த ஒளி நமக்கு நித்தியமாய் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறது. இந்த ஒளியை குறித்து கூடுதலாக இந்த நாட்களிலே மலைகளிலே மற்ற இடங்களிலெல்லாம் ஏற்றி வைக்க வேண்டும், அதை காண்பிக்க வேண்டும் என்று ஜனங்கள் பிரயாசப்படுகிறார்கள். வருஷத்துக்கு ஒரு முறை குறிப்பிட்ட வேளையிலே குறிப்பிட்ட நேரத்திலே என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நித்தியமாய் பிரகாசிக்கிற ஒளி, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளி, பிரியமானவர்களே, மெய்யான ஒளி, இன்னும் நமக்கு நம்மோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒளி, பெரிய ஒளி, எல்லா மரண இருளையும் விலக்கி நமக்கு சத்தியத்திலும் நமக்கு தெய்வீக பிரசன்னத்திலும் நம்மை நித்தமும் நடத்தக்கூடிய ஒளியாய் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒளியாய் இருக்கிறது. அதுதான் நீதியின் சூரியன் என்று மல்கியா 4:2 பார்க்கிறோம். இந்த ஒளியை நாம் சுமந்து உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, நம்முடைய இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள், அக்கம் பக்கத்தாருக்கு இந்த ரட்சிப்பின் ஒளியை, சத்திய ஒளியை ஜனங்களுக்கு பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர்களாய் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் எழும்பி பிரகாசிப்போமாக. God bless you.